என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். திரைப்பிரபலமாக இருக்கக்கூடிய திரைக்கலைஞர் திரு விஜய் தன்னுடைய அரசியல் வருகையை இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். இனிமே கவலைப்படாதீங்க. உங்க மகன், உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க தோழன், உங்க விஜய் களத்துக்கு வந்துட்டான். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒரு மகனா, அண்ணனா, தம்பியா, தோழனா, உங்கள ஒருத்தனா, உறவா, நட்பா, என்ன பாக்குற குட்டீஸ்ல இருந்து பாட்டிஸ் வரைக்கும் எல்லாருக்குமான ஆளா தான் இருப்பேன். எப்பவுமே அப்படிதான் இருப்பேன். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். நான் இந்த மண்ணில் கால் எடுத்து வச்ச உடனே ஒரே ஒருத்தரை பத்தி தான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. அவர் யாருன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். சினிமானாலும் சரி, அரசியல்னாலும் சரி, நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அவரோட பழகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. எம்ஜிஆர்னா யார் தெரியும்ல, அவர் மாஸ்னா என்னன்னு தெரியும்ல. அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த சிஎம் சீட்டை பத்தி ஒருத்தராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியல, கனவு கூட காண முடியல. எப்படியாவது அந்த சிஎம் சீட்டை என்கிட்ட கொடுத்துருங்க, என் நண்பர் எம்ஜிஆர் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நான் திருப்பி கொடுத்துறேன்னு தன்னோட எதிரியை கூட மக்கள் கிட்ட கெஞ்ச வச்சவர் எம்ஜிஆர். எப்படி கெஞ்ச வச்சவர்? உங்க பிள்ளைக்கு, உங்க மகனுக்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க விஜய்க்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. இது ஒரு விசில் புரட்சி தேர்தலா இருக்கணும். உங்க விஜய் நான் வர விசில் அடிக்க ரெடியா?